மாநகர போக்குவரத்து பணிமனைகளில் குளிர்சாதன ஓய்வு அறைகளை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. கருணாநிதி திறந்து வைத்தார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி குரோம்பேட்டை பகுதியில் மாநகர போக்குவரத்து பணிமனை 1, மாநகர போக்குவரத்து பணிமனை 2 என 2 பணிமனைகள் செயல்பட்டு வருகின்றது. இந்த பணிமனைகளிலிருந்து சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு ஏராளமான பேருந்துகள் சென்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பணிமனைகளில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு என குளிர்சாதன ஓய்வறைகள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து பணிமனை 1இல் ரூபாய் 2.50 லட்சம் மதிப்பீட்டில் 2 குளிர்சாதன பெட்டிகள் பொருத்தப்பட்ட குளிர்சாதன ஓய்வு அறை, குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து பணிமனை 2இல் ரூபாய் 1.5 லட்சம் மதிப்பீட்டில் 2 குளிர்சாதன பெட்டிகள் பொருத்தப்பட்ட குளிர்சாதன ஓய்வு அறை அமைக்கப்பட்டது. இந்த 2 குளிர்சாதன ஓய்வு அறைகளுக்கான திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. கருணாநிதி கலந்து கொண்டு போக்குவரத்து பணியாளர்களுக்கான குளிர்சாதன ஓய்வறைகளை பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மேலும் தனது சொந்த நிதியில் ஒரு குளிர்சாதன பெட்டி வாங்கித் தருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஏ. கருணாநிதி உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர போக்குவரத்து ஊழியர்கள் அன்புதுரை, சந்திரசேகரன், சிவாஜி, கோபாலகிருஷ்ணன், தாமஸ், கோவிந்தராஜ், தணிகாச்சலம், சங்கர், நீலவர்ணன், வெங்கடேசன், 36வது வட்ட செயலாளர் சந்திரசேகர், மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் MIT விஜய் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.